ஐசி 814 த கந்தார் ஐஜன் 2024 நெட்ஃபிளிக்ஸில் தமிழ் டப்புல வெளிவந்த ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் வெப் சீரிஸ். அரவிந்த் சாமி, கரண் தேசி மற்றும் பல அந்த சீரீஸை நடிச்சிருக்காங்க. அந்த சீரீஸோடைய கதையை பார்த்தலாம். 1999 டிசம்பர் 29ஆம் தேதி இந்தியாவிலிருந்து ஒரு ஃபிளைட் கடத்தப்படுறாங்க. தீவிரவாதிகள் ஒரு சிலர் அந்த ஃபிளைட்டை கடத்தி வெவ்வேறு நாடுகள் அலைக்கழிச்சு அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க. அது என்னன்னா, இந்தியன் கஸ்டடியில் இருக்கிற ஒரு சில தீவிரவாதிகளை விட்டாதான் நான் இந்த ஃபிளைட்ல இருக்கிற 195 பேர்த்த நாங்கள் விடுவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் இந்த டாஸ்கை எப்படி நிறைவேற்றுறாங்க, அந்த தீவிரவாதிகளை விட்டாங்களா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த சீரீஸோட ஒன்லைன். இந்த சீரீஸோட பாஸ்ட் பார்த்தாவே இது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது. 1999 வருஷத்துல டிசம்பர் 21ஆம் தேதி உண்மையாலுமே ஃபிளைட் கடத்தப்பட்டு இந்த நியூஸ் பரபரப்பாக போச்சு. அதில் எப்படி இவங்க ரிஸ்க் எடுத்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிறத உள்ளபடி தெள்ள தெளிவாக காமிச்சிருக்காங்க. மொத்தமாக 6 எபிசோடு இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் ஒரு மணி நேரம் போகுது. இதில் நடிச்ச எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அரவிந்த் சாமி ஆகட்டும், மற்ற எல்லாரும் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படாத ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் அதில் இருக்கிற அந்த பயணிகளுடைய உயிரை தான் பார்த்தாங்க. அவங்களை எப்படியாவது விடுவிச்சிடணும்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணாங்க, என்னெல்லாம் முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக சொல்லியிருந்தாங்க. மியூசிக் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கடைசி வரைக்கும் சூப்பராக ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹை குவாலிட்டி விஷயம் கொடுத்துருக்காங்க. இவங்க தீவிரவாதிகள் வெவ்வேறு நாட்டுக்கெல்லாம் அந்த ஃப்ளைட்டை கொண்டு போய் அப்படின்ட்டு மொத்தமாக ஒரு 5 நாள் இந்த டாஸ்க் நடக்கும். அந்த 5 நாள்லையும் உள்ள இருக்கிற பயணிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன்னா ஒரு தீவிரவாதிகிட்ட அப்படியே சிக்கிட்டாங்கன்னா எப்படியெல்லாம் இருக்கும், தன்னோட உயிர் எப்படி ஒவ்வொருத்தரும் எப்படி நம்மளை என்ன பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடயே இருந்துட்டு இருந்தாங்க. அந்த மூமெண்ட்ஸ் அப்படியே காமிச்சிருப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கு டிசீஸ் வந்திருக்கும். டிசீஸ் வந்தவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு தெளிவாக காமிச்சிருக்காங்க. உண்மையாலுமே இதெல்லாம் பார்க்கும்போது இது மாதிரியான சம்பவங்கள் நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்படியே ஒரு உணர்வுபூர்வமாக இருக்குது. எமோஷனல் சூப்பராக டச் ஆகுது. ஏன்னா அந்த அளவுக்கு செமையாக காமிச்சிருந்தாங்க. அந்த சீரீஸோட மைனஸ்ன்னு பார்த்தா இது உண்மை சம்பவத்தை எப்படியாக கொண்டு எடுக்கப்பட்டது. அதனால் இது ஒரு சம்பவமாக பார்க்கணும். அந்த சம்பவத்தை என்ன நடந்திருக்க டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சீரீஸை பாருங்கள். அப்படி அந்த வகையில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. அது ஒரு ப்ளஸ் தான். பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. எனக்கு பயங்கரமான அப்படின்ட்டு அட்வென்ச்சர் அப்படின்ட்டு வேணும் அப்படிங்கிறது இந்த சீரீஸ் செட் ஆகாது. சீரீஸை ஃபேமிலியாக பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். இந்த சீரீஸில் அந்த மாதிரி சீரீஸ் எதுவுமே இல்லை. முதல்ல எப்படி சூப்பராக சுமாராக இந்த சீரீஸ் ஒரு ஒர்த்தான சீரீஸ் தான். ஓகே, இதே மாதிரி ஒரு புதிய மூவி ரிவ்யூஸ் உங்கள் பதிவு பாருங்கள்.